பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசேஷமாக இந்த நாள் நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த ஒரு நாள். ஆகவே இந்த சுதந்திர தினத்தன்று உங்கள் யாவருக்கும் யோக் பிரேக்கிங் டாபர்னாக்கிள் மினிஸ்ட்ரி சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். அதோடு கூட நம்முடைய தேசம் இப்படிப்பட்ட சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாடுபட்ட அநேக சுதந்திர போராட்ட வீரர்களை நாம் நினைப்போம். அவர்கள் மூலம் ஆண்டவர் பெற்றுத்தந்த இந்த நல்ல சுதந்திரத்திற்காக அவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தந்த இந்த நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார், சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார், சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை வேளையில் நம்முடைய தேசம் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதை நாம் கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேசத்திலே பல காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ பயப்படாதே. என்ன பிரச்சனைகளை நீ கேள்விப்பட்டாலும், எந்த விதமான கொடூரமான காரியங்களை நீ கேள்விப்பட்டாலும், தேசமே நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களி கூறு. காரணம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேசமே என்று சொல்லும் பொழுது தேசத்தின் குடிகளாகிய நம் எல்லாரையும் சேர்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேசமே பயப்படாதே என்றால் தேசத்திலே குடியிருக்கிற வாசம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தேசத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீ மகிழ்ந்து களி கூறு. அப்படி நீ மகிழ்ந்து ஆண்டவருக்குள் களி கூறும் பொழுது கர்த்தராகிய தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இந்த நல்ல நாளின் காலை வேளையில ஆண்டவர் செய்ய போகிறார். ஆகவே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேசமே, தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் சுகமாய் தங்கியிருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய தேசத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை, அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே பிள்ளைகளானால் நாம் சுதந்திரவாளிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்தியா சுதந்திரத்தை பெற்றிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த மேலான சுதந்திரத்தையும் அந்த நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு வாழ்ந்த நாட்களிலே அந்த தேசத்தில் ஒரு கொடுமையான பஞ்சம் வந்தது. ஆனால் அந்த தேசத்தை விட்டு அவன் வெளி தேசத்துக்கு புறப்படலாம் என்று இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்திலே நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தை ஆண்டவரிடத்தில் வந்த உடனே அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். அந்த பஞ்ச காலத்திலே அவன் தேசத்திலே விதையை விதைத்தான். ஒருவேளை எல்லாரும் ஏளனமாய் பரிகாசம் பண்ணி இருப்பார்கள். ஆனால் அதே வருஷத்திலே அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வெட்கத்திற்கு பதிலாக இந்த காலை வேளையில உன் தேசத்திலே ஆண்டவர் 2 மடங்கு பலனை உனக்கு கொடுப்பார். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள், நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வோம். 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உம்மால் அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை நாம் கவனமாய் தேடி எல்லா பொல்லாத வழிகளையும் வெறுத்து அந்த வழிகளை விட்டு விலகி ஆண்டவர் பக்கமாய் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்தத்தை கேட்டு நான் முதலாவது உன்னுடைய பாவங்களை மன்னித்து உங்கள் தேசத்திற்கு சேமத்தை ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். என்னால் அல்ல ஆண்டவரே, என் பலத்தினால, என் ஞானத்தினால, என் அறிவினால, என் முயற்சினால் அல்ல, உம்முடைய பலன், உம்முடைய ஆலோசனை, உம்முடைய ஞானம் எனக்கு கிடைத்தபடியினாலே என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிச்சயமாகவே நம் மூலமாய் தேசம் சேமம் அடையும், ஆசீர்வாதமாய் இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தர் தான் என்னுடைய சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திர தினத்திலே நமக்கு சுதந்திரம் கர்த்தர். ஆகவே இந்த காலை வேளையில அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், அதை காப்பாற்றுகிறார், நம்மையும் காப்பாற்றுகிறார். நம் மூலமாய் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். எல்லா விதத்திலும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, இந்த சுதந்திர தின நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு செழிப்பான புது வாழ்வை தந்து ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதி. வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலனை தாரும். இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அவர்கள் மூலம் தேசம் சேமம் அடையட்டும். அவர்களுடைய சுதந்திரத்தை காப்பாற்றி நீர் வழி நடத்தும். நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.